வணக்கம் அன்பானவர்களே. அமர்ந்த தண்ணீர் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அமர்ந்த தண்ணீர் என்றால் என்ன? அந்த பெயர் ஓரளவிற்கு சுட்டி காட்டுவதற்கு ஏற்ப அமர்ந்த என்றால் அமைதி, தண்ணீர் என்றால் தாகத்தை தீர்க்கின்ற ஒன்று. ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அமைதிக்கான தாகத்தை தீர்க்கக்கூடிய இடமாக இந்த ஊழிய ஸ்தலம் யூடியூப் சேனல் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இதனுடைய பலன் என்ன? அன்பானவர்களே, இன்றைய உலகில் நாம் அதிகமாக காலை முதல் சாயங்காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் ஓடுகிறோம். ஆனால் நாம் எவ்வளோ ஓடினாலும் நிம்மதி இருக்கிறதா? பணம் கிடைக்கிறது. பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, செல்வாக்கை வைத்து, அந்தஸ்தை வைத்து நாம் நிம்மதியை வாங்க முடியுமா? எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். விண்ணில் ஒரு வீட்டை கூட வாங்கலாம். ஆனால் மனதில் அமைதி வேண்டும். அதை எத்தனையோ பேர் இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் என்று நமக்கு சொன்னாலும் அதை அனுபவித்தவர்கள் எத்தனை பேர்? நாம் எப்பொழுதும் மன அமைதியை அனுபவித்தால்தான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள்களை நாம் நிறைவேற்ற முடியும், முழுமையாக நிறைவேற்ற முடியும். ஒருவர் அவ்வாறு செய்தார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அரசன் தாவீது. அவர் கடவுளுடைய மனதுக்கு இதமானவர், மிகவும் நெருக்கமானவர் என்று பெயர் பெற்ற ஒரு மாபெரும் அரசன், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒரு அரசன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆண்டார். அவருடைய எழுத்துக்கள் சங்கீதம், நீதிமொழிகள் என்ற புத்தகங்களாக தூய விவிலியத்திலே, பைபிளிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவருடைய மிகவும் அழகான, மிகவும் மனதுக்கு ரம்மியமான ஒரு சங்கீதம் இருக்கிறது. அதற்கு பெயர் சங்கீதம் 23. அதிலே அவர் கூறுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், என் வழிகாட்டியாய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று அவர் மிக அழகாக எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, அவர் ஒரு அரசனாக எத்தனையோ வாழ்க்கையிலே ப்ரெஷர்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவரும் அந்த காலத்திலே சோஷியல் மீடியா இல்லை, இப்படி யூடியூபோ இப்படி மொபைல் ஃபோனு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த காலத்தினுடைய இராணுவ ப்ரெஷர்ஸ் அதிகம். எப்போ நம்ம நாட்டை வந்து எதிரி கவ்விவிடுவான், கவ்விக்கொண்டு போய்விடுவான் என்ற பயம் எப்போதும் இருந்தது. குடும்பத்திலேயே சில பிரச்சனைகள், எப்பொழுது நம்முடைய நாற்காலியை அகற்றி விடுவார்கள் என்ற பயமும் இருந்தது. அவனுடைய சொந்த மகனே அவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்த விஷயத்தை எல்லாம் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிறார், ஸோ நாட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், இந்த பிரஷர்கள் இல்லாமல், இந்த அழுத்தங்கள் இல்லாமல் அவர் சொல்லவில்லை. இந்த அழுத்தங்களின் மத்தியிலே, மன அழுத்தங்களின் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆகவே நாமும் கூட கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது, இயேசுவை விசுவாசிக்கிற போது, இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நாம் சேருவோம். அது என்னவென்றால், அது ஜீவ தண்ணீர், உயிர் கொடுக்கின்ற, நம்முடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கின்ற தண்ணீர். இன்னொரு பெயர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் ஜீவ நதி, உயிரூட்டும் மகா நதி அவர்தான். அவர் அண்டையில் சேரும் பொழுது நமக்கு இயேசுவின் மூலம், இயேசுவின் நாமத்தால் மனநீதி கிடைக்கும். நம்முடைய கவலைகள் எல்லாம் மாறும். நீங்கள் எதற்காய் இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ என்னால் இந்த பிரஷரை, இந்த சிச்சுவேஷனை, இந்த சூழ்நிலையை என்னால் சந்திக்க முடியவில்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ,
அது எதுவானாலும், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் சம்பந்தப்பட்ட எதுவானாலும் அதை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் அதை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும். இது போன்ற செய்திகளை சொல்லவே நாங்கள் இந்த ஊழிய சேனலை துவங்கியிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ முடிப்பதற்கு முன்பதாக உங்களை நான் ஒரு பிரார்த்தனைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய சம்மதத்தோடு நாம் கண்களை மூடி நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமி, இந்த இனிய வேளையிலே இந்த அன்பு மனிதர் இதை பார்த்து கொண்டிருக்கிற இவருக்காக நான் உம்மை துதிக்கின்றேன். அவர்களுடைய உள்ளத்திலே என்ன விதமான அழுத்தங்கள் இருக்கின்றன. கடல் அலை ஓசை போல மிகவும் வேகமாக ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த சத்தம், அந்த பயத்தை ஊட்டுகின்ற அந்த சத்தம், அந்த சூழ்நிலை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அது என்ன, அந்த சூழ்நிலை என்ன, அவருடைய சந்தர்ப்பம் என்ன என்று எனக்கு தெரியாது. அது எதுவானாலும் அதை நீரே இப்பொழுது அதில் குறுக்கீடு செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வசந்தத்தை உண்டு பண்ண, அவருடைய கசந்த மாறாவை கழிப்பாக மாற்றும். ஆசீர்வதியும். நீர் இந்த பிரார்த்தனை, சிறிய பிரார்த்தனையை, தாழ்மையாக ஏறெடுக்கப்படுகின்ற இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கின்ற என்று விசுவாசித்து, எல்லாம் வெல்ல எல்லா நாமத்திற்கு மேலான நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொள்ளுகிறோம். உமக்கே சகல துதியை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. பார்த்தமைக்கு தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.